அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமிட்ட எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன் 8000 ப்ராப்ளம் போட்டிருப்பேன். ஸோ இந்த 8000 ப்ராப்ளம் வந்து 10 சாப்டருமே நீட்டாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஸோ உங்களுக்கு ஒரு பக்காவான எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வந்து நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இது 7 புக்லெட்ஸ் இருக்குங்க. இந்த 7 புக்லெட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான மெட்டீரியலாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கி பார்த்து ரிசீவ் பண்ணிவிட்டு சொல்லுங்களேன். ஸோ எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்ற ஃபீல் வந்து கண்டிப்பாக அந்த புக்லெட் சொல்லும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன், ஒரு ஃபார்முலா புக்லெட்டு, மீதி 5 புக்லெட் எம்சிக்யூஸ் வந்துடும். ஸோ டோட்டலாகவே வந்து ஒரு 7 புக்லெட்ஸ் கொடுக்குறேன். 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் இதில் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இமீடியட்டாக புக் பண்ணிக்கிங்க. ஸோ அதே போல் டெஸ்ட் சீரியஸ் வந்து எவ்ரி வீக் சண்டே உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்மில் டெஸ்ட் போட்டுருவேன். இன்னைக்கான சண்டே டெஸ்ட் வந்து எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ அதனுடைய கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். எப்படி இருக்கும், கொஷின்ஸ் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், என்ன ஐடியாவில் கொஷின் கேட்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே இல்லாமல் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு என்னுடைய டெஸ்ட் சீரியஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதையும் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கம்ப்ளீட் வீடியோ கொடுத்துட்றேன். ஸோ இது வரைக்கும் புக் பண்ணாதவங்க புக் பண்ணிக்கிங்க. புக்கிங் நம்பர் 9384686847. ஓகே. ஸோ இது வரைக்கும் நான் கொடுத்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போய்ட்டு அந்த பிளேலிஸ்ட் வீடியோவை ஓப்பன் பண்ணி இது வரைக்கும் அப்லோட் பண்ண மொத்த வீடியோவும் பார்த்துருங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கான்செப்ட் டீச் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டே வருவேன். ஸோ வீடியோவை நீங்கள் சைட் பை சைட் ஃபாலோ பண்ணிக்கிங்க. 10 நோட் போட்டு எழுதுங்க. ஒவ்வொரு ஏரியாவையுமே என்னென்ன கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன கொஷின்ஸ் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஸோ வெறுமனே நீங்கள் வீடியோ பார்க்காம ஒவ்வொரு வீடியோ கொஷின்ஸுமே நீங்கள் என்ன பண்ணணும், நீட்டாக நோட் போட்டு எழுதிக்கணும். ஓகே, ஃபைன். இப்போது டெஃபினிஷன் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ் பார்க்க போகிறோம். A vector space or linear space V over F is a non-empty set. First of all, அது ஒரு non-empty set together with two operation. ஒன்று வெக்டார் அடிஷன், அப்புறம் ஸ்கேலார் மல்டிபிகேஷன். வெக்டார் அடிஷன் எப்படி மேப் கொடுக்குறோம் பாருங்களா? V கிராஸ் V இருந்து V போகிறது. இதனுடைய ஆர்டர்டு பேர் U, Vன்னு எடுத்தீங்கன்னா U plus Vன்னு உங்களுக்கு அஜாயிண்ட் ஆகும். அடுத்து ஸ்கேலார் மல்டிபிகேஷன் வந்து ஒரு இந்த ஃபீல்டு வந்து ஒரு ஏதோ ரியல் ஃபீல்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஃபீல்ட் F கிராஸ் V வந்து VK மேப் கொடுக்கும். அப்போ K டைம்ஸ் V இருந்தால் உங்களுக்கு கே வின்னு இங்கே இருக்கிற ஒரு டப்பிள்ஸ் தூக்குறீங்க அப்படின்னா கேவின்னு அது ப்ராடக்டாக போயிடும். ஸோ ஸ்கேலார் மல்டிபிகேஷன், வெக்டார் அடிஷன், இதுதான் வந்து மேப்பிங் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இது எங்கேருந்து எங்கே போகிற மேப் அப்படின்றது நீங்கள் கரெக்டாக டிஃபைன் பண்ண கற்றுக்கணும். ஓகே, இப்போ வெக்டார் அடிஷன் என்ன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா க்ளோஷரு, கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், அடிட்டிவ் ஐடென்டிட்டி, அடிட்டிவ் இன்வர்ஸ். எங்கே வெக்டார் ஓவர் அடிஷனில். ஓகே, ஸ்கேலார் மல்டிபிகேஷன் என்ன ப்ராப்பர்ட்டி பாருங்க, க்ளோஷரு, டிஸ்ட்ரிபியூஷன் லா. பாருங்க k டாட் u பிளஸ் v இருந்தா k டாட் u பிளஸ் k டாட் v எழுதிக்கலாம். இது ஓவர் ரைட் ஓவர் லெஃப்ட் ரெண்டுமே பண்ணுவோம். அடுத்து இங்க பாருங்க k பிளஸ் l இன்டு v வெக்டரா இருக்கு அப்படின்னா kv பிளஸ் lv. ஸோ ஸ்கேலார் ஓவர் வெக்டர் அடிஷன், அதுக்கப்புறம் வெக்டர் ஓவர் ஸ்கேலார் அடிஷன். ஸோ அது ரெண்டுமே இங்க ப்ராசஸ் நடக்குது. அடுத்து அசோசியேட்டிவிட்டி பாருங்க. ஸோ அசோசியேட்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கேலார் எடுக்கிறீங்க, ஒரு வெக்டர் எடுக்கிறீங்க. ஸ்கேலார் டைம்ஸ் அப்புறம் வெக்டார் இன்ட்டு ஸ்கேலாரு, அதே போல் ஸ்கேலார் இன்ட்டு வெக்டர், ஸ்கேலாரை மல்டிபிள் பண்ணிட்டு வெக்டருக்கு நீங்கள் அசோசியேட் பண்ணால் ஈக்குவலாக இருக்கும். அடுத்து ஐடென்டிட்டி பாருங்கள், 1.v வந்து வின்னு வரும். வேறு 1 இஸ் த மல்டிப்ளைட் ஐடென்டிட்டி ஆஃப் த ஃபீல்டு எஃப். ஸோ ஃபீல்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டு தான், ஒன்று காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு, இன்னொன்று வந்து உங்களுக்கு ரியல் ஃபீல்டு. அடுத்து கம்பேபிலிட்டி, இது ரொம்ப முக்கியமான ஆக்சிம்ஸுங்க. அதாவது ஃபார் எனி ஸ்கேலார் எனி ஸ்கேலார் கே இன் ஃபீல்டு எஃப் சச் தட் for any vector in V such that k dot 0 வந்து உங்களுக்கு கண்டிப்பா 0 வரும். where 0 is a additive identity of V. so 0ன்றது ஒரு 0 வெக்டர். இது வந்து ஜஸ்ட் ஒரு நெகட்டிவ் டைம்ஸ்க்கு ஒரு வெக்டர் அடிஷன்ல பாக்குறீங்க. அதாவது இன்வர்ஸ் ஆஃப் சம் வெக்டர் V ன்னு எடுத்துக்கணும். அதை அடிட்டிவ் இன்வர்ஸ் மைனஸ் Vன்றது அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் V. அதே போல ஸ்கேலார் மல்டிபிகேஷன் பை ஸ்கேலார் வெக்டர் V வந்து k வால மல்டிபிள் பண்றோம். ஓகே, ஃபைன். அடுத்து இங்க பாருங்களேன், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். செட் ஆஃப் ஆல் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த வெக்டார் இன் எஸ் தான் உங்களுக்கு என்னது, ஸ்பேன் ஆஃப் எஸ். அதாவது v1 v2 and so on vn வெக்டார்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ ஆல்ஃபா 1 இன்ட்டு v1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 இன்ட்டு v2 ப்ளஸ் and so on ப்ளஸ் ஆல்ஃபா n இன்ட்டு vn. இது வந்து ஸ்பேன் செட், ஏதோ ஒரு வெக்டர் வந்து ஸ்பேன் பண்ணுது. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்பேன் ஆஃப் எஸ்ன்னு சொல்லுவோம். செட் ஆஃப் ஆல் லீனியர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் இன் எஸ் இஸ் கால்டு ஸ்பேன் ஆஃப் எஸ். வேற இந்த vi's ஆர் இன் எஸ்எல் இருக்கு and some alpha is belongs to field F. Okay, அடுத்த டைமென்ஷனா என்ன? ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னா பேசிஸ் தான் நமக்கு என்ன, டைமென்ஷன் ஆஃப் த வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு லீனியர்லி இண்டிபெண்டன்ட்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்து இங்க பாருங்களேன்,
என்னெல்லாம் வந்து உங்களுடைய வெக்டார் ஸ்பேஸாக இருக்கும். ஆர்என்னா R2, R3, ஸோ R4, 3-dimensional, 4 n-dimensional, n tuples of real numbers with usual operations, additive and scalar multiplication. அது வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸாக ஃபார்ம் பண்ணும். ஓகே, அடுத்து வந்து PN(R), collection of all polynomial of degree less than or equal to n with real coefficient. ஸோ இந்த PN(R)ன்றது ஒரு டொமைனு. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா A0 plus A1x plus and so on an x to the power n where AI belongs to real numbers. Okay, see இது வந்து ஒரு collection of all polynomial over the field R சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ரியல் வெக்டார் ஸ்பேஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு வெக்டார் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பேஸ் ஃபீல்டு கண்டிப்பாக இருந்தாகும், இல்லைனா அது நடக்காது. ஓகே, அடுத்து பாருங்க, அந்த வெக்டார் ஸ்பேஸ்ன்ற ப்ராப்பர்ட்டியை நம்மளால பேச முடியாது. பேஸ் ஃபீல்டு ஆல்வேஸ் இருக்கணும். இங்க பேஸ் ஃபீல்டு வந்து செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், இதுக்கு பேஸ் ஃபீல்டு வந்து செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், இதுக்குமே பேஸ் ஃபீல்டு என்னது செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். கலெக்ஷன் ஆஃப் ஆல் m cross n மேட்ரிக்ஸ், ஒரு n by n மேட்ரிக்ஸ் ஆர் m cross n மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ரியல் என்ட்ரிஸ் வச்சிருக்கிற ஒரு கலெக்ஷனாக நீங்கள் பார்க்குறச்சு அது ஒரு வெக்டார் ஸ்பேஸாக ஃபார்ம் பண்ணும். ஸோ ABCD சம் ஏஐஸ்னு வச்சுப்போம். அதே போல் சம் B1 அண்ட் so on சம் BIஸ்னு வச்சு இப்படி இருக்கிற ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே மேட்ரிசஸ் வந்து ஒவ்வொரு ரியல் நம்பரில் வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸாக ஃபார்ம் பண்ணும். கலெக்ஷன் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன போஸ்ட் இன்டர்வல் A, B. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸாக ஃபார்ம் பண்ணும். செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ஸோ அது வந்து ஒவ்வொரு ரியல் ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெக்டார் ஸ்பேஸாக ஃபார்ம் பண்ணும். அடுத்து பாருங்க, ஃபீல்டு வந்து உங்களுக்கு எஃப் ஃபீல்டாக எடுத்துக்கிட்டு அது ஸ்கேலார், இது ஒரு ஸ்கேலார் ஃபீல்டாக வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒன்று வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், இல்லை ரியல் ஃபீல்டாக இருக்கலாம். ஸோ இங்கே V டினோட்டு உங்களுக்கு வெக்டார்ஸ், அந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் வெக்டார்ஸை டினோட் பண்ணுறது இந்த V ஸ்பேஸு, எஃப்ன்றது ஸ்கேலார் ஸ்பேஸு. ஓகே, the axioms ensure that vector operation behave the consistently like geometry and algebra. But every vector space has at least 2 elements. ஒன்று கண்டிப்பாக ஜீரோ எலமெண்ட் இருக்கணும், அப்படி இல்லைனா ஒரு நான் ஜீரோ வெக்டர் இருக்கணும். ஓகே, எவ்ரி வெக்டர் ஸ்பேஸ் ஹாஸ் அட்லீஸ்ட் 2 எலமெண்ட்ஸ், ஒன்று நான் ஜீரோ, அப்புறம் அட்லீஸ்ட் ஒன்று ஒரு ஜீரோ எலமெண்ட், அட்லீஸ்ட் ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் இருக்கணும். இங்கே பாருங்க, இப்போ F = R எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ அது வந்து இந்த வெக்டார் ஸ்பேஸ் V வந்து ரியல் வெக்டார் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். F = C எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வெக்டார் ஸ்பேஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் வெக்டார் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். அதாவது ரியல் நம்பர்ஸே ஒரு வெக்டார் ஸ்பேஸ் தான் இட் செல்ஃப் ஓவர் R எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா. ஓகே, பாருங்க, இதுக்கு வரைக்கும் நம்ம வெக்டார் ஸ்பேஸோட டெஃபினேஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு சில நோட்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில ஐடென்டிட்டிலாம் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பேஸ் பண்ணியிருக்கிற கொஷின் கலெக்ஷனு, அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ இதை நோட் பண்ணி எழுதிக்கிங்க, ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன். ஸோ ரியல் வெக்டார் ஸ்பேஸு ஆர் வெக்டார் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸ் வெக்டார் ஸ்பேஸ்னா என்ன, டைமென்ஷனா என்ன, பேசிஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் என்னென்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதை நீட்டாக நோட் போட்டு எழுதிக்கிட்டு அடுத்த கிளாஸஸ்க்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ஸோ அடுத்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா வெக்டார் ஸ்பேஸில் எதெல்லாம் வந்து வெக்டார் ஸ்பேஸாக இருக்கும், எதெல்லாம் வெக்டார் ஸ்பேஸாக இருக்கும், ஸோ எது வெக்டார் ஸ்பேஸ் வராது அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ MCQ கலெக்ஷன்ஸ் புக் பண்ணாதவங்க இமீடியட்டாக புக் பண்ணிக்கிங்க. புக்கிங் நம்பர் 9384686847. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.